வணக்கம் ஓம் நமச்சிவாய. இன்னையோட டாபிக் என்னென்னா, கடவுள் எந்த பக்கம் இருக்கார், எந்த திசையில் இருக்கார், எந்த திக்கில் இருக்கார், எந்த மூலையில் இருக்கார், இப்படியாக நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விக்கான விடைகள்லாம் கூட நம்ம யூடியூப்பில் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மென்டல் ஆஸ்பத்திரி போய் ஜாயின் ஆகிடலாம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு வீடு பார்க்க போகும்போதெல்லாம் இந்த காலத்தில் கையில் எல்லாரும் அந்த திசை காட்டும் கருவி கொண்டு போகிறாங்க. ஏன்னா இந்த திசை எந்த திசை நோக்கி வாசப்படி இருக்குது முதல்ல அது செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு ஒரு மூலை என்ன மூலை, இது என்ன மூலை, அது என்ன மூலைன்னு அந்த திசை மானியை வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப தமாஷா இருக்குல்ல? ஆமாம், எனக்கு கூட ரொம்ப தமாஷா இருக்குது. அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சமீப காலத்தில் ஒரு அம்மா வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவர்கள் தான். அவங்கள கேட்டேன், என்னங்க வீடு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, பண்ணிட்டீங்களா? பண்ணலங்க இன்னும். நானும் ஒரு 40-50 வீடு பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையும் வாசல்படி கிழக்கு பார்த்துருக்குது, பரவாயில்ல. வடக்க பார்த்துருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் பாருங்கள், உள்ளே போய் பூஜை ரூமை பார்த்தா அந்த பூஜை அலமாரி தென்மேற்கில் இருக்குது, வடமேற்கில் இருக்குது, தென்கிழக்கில் இருக்குது, வடகிழக்கில் இருக்குது. ஒன்றுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. நான் இப்படி பார்த்தேன். அப்படியா? சரி. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நாங்கள் போகிறதுக்கு. அந்த மாதிரி வீடெல்லாம் நாங்கள் போக முடியாது இல்லையா? அதனால் நான் போகல. சரி, அப்படி நீங்கள் என்ன தாங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு வீடு கிழக்க பார்த்து இருக்கணும். வீடு கிழக்கு திசையை நோக்கி தான் வீடினுடைய வாசல் இருக்கணும். சரி. அப்புறமா என்னுடைய பூஜை அறை கிழக்க பார்த்த மாதிரி ஃபேஸிங்கில் இருக்கணும். சரி. தென்மேற்குலேயும் இருக்கக்கூடாது, வடகிழக்குலேயும் இருக்கக்கூடாது, தென்கிழக்குலேயும் இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வடமேற்குலேயும் இருக்கக்கூடாது, தென்மேற்குலேயும் இருக்கக்கூடாது, தென்கிழக்குலேயும் இருக்கக்கூடாது, வடகிழக்குலேயும் இருக்கக்கூடாது. அப்போது எங்கே தான் பூஜை ரூம் வைப்பீங்க? சமையல் கட்டிலே இருக்கக்கூடாது. ஏன்னா சமையல் கட்டில் நம்ம பூஜை பண்ணோம்னா, சாமி ஃபோட்டோவோ இல்லை குட்டி குட்டி சிலை ஏதோ சம்திங் வச்சோம்னா பூஜை பண்ணோம்னா, சுவாமி அந்த சமையல் கட்டில் இருக்கிற ஹீட்டெல்லாம் சுவாமிக்கு ஏறிடும். அப்போ சுவாமி உக்ரகம் ஆகிடுவார். இப்படி ஒரு டாபிக். அப்புறமா முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டியது இந்த தென்மேற்கு வடமேற்கு, இதை பற்றின லாஜிக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப பயமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம எங்கே வச்சுக்கிறோம் பூஜை ரூமுன்னு, உடனே நீங்கள் அந்த தென்மேற்கு மூலைகள் அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு. அவர் வீடியோலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் போய் நம்ம பூஜை ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்பீங்க. தென்மேற்கில் இருக்கா, வடமேற்கில் இருக்கா, தென்கிழக்கில் இருக்கா, வடகிழ, இதெல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும் நமக்கு. கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோன்றது அது அப்புறமா சொல்கிறேன். அந்த ஒரு திசையிலையும் அந்த சுவாமியை வச்சு நம்ம வணங்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் சொல்கிறாங்க. நோய்களெல்லாம் குறிக்கிறாங்க. இந்தந்த நோய்கள் வரும், இந்தந்த இடத்துல நீங்கள் பண்ணிங்கன்னா இந்தந்த நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்மேற்கில் வச்சு சாமி கும்பிட்டா கன்ஃபார்ம் இந்த நோய், வடகிழக்குலையா அந்த நோய் கன்ஃபார்ம். நாங்கள் இது அந்த காலத்துலலாம் கடவுளை எப்படி வணங்கினாங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் மாடங்களை வைத்து அந்த மாடுகளை சின்ன சின்ன அகல் விளக்குகளை ஏற்றி வைத்தாங்க ஈவினிங்கில். வீட்டுக்குள்ளேயும் அந்த அளவுக்கு பெருசாக பூஜை ரூமெல்லாம் வச்சு யாரும் முன்னோர்கள்லாம் அவ்வளோ சாமி கும்பிடல. எங்கே பார்த்தாலும் ஹாலெல்லாம் சாமி பாட்டெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்குறேன். இவங்க சொல்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு பூஜை ரூம்னு ஒன்று உற்பத்தி பண்ணி அந்த பூஜை ரூமில் மூளையை சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு மூலையும். அப்போ யார் தான் எங்கே தான் வைக்கிறது சுவாமியை?
சொல்லுங்கள். எந்த மூலையில் வைக்கிறது? நீங்கள் எந்த மூலையில் வைக்கிறீங்க? நீங்கள் உடனே ஓடி போய் பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் சுவாமியை எந்த மூலையில் வச்சு சாமி கும்பிட்றீங்க? தென்மேற்கா, வடமேற்கா? தென்கிழக்கா, வடகிழக்கா? தென்மேற்கில் வச்சிங்கன்னா அந்த பெரிய வியாதி வந்துடும். வடகிழக்கில் நீங்கள் பலுவே வைக்கக்கூடாது. உடனே அது அமுக்கிற மாதிரி குடும்பமே அமுங்கிடும். இப்படியெல்லாம் ஒரு வீடியோக்கள் போட்டு 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 மக்கள் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணி இந்த மேற்கு இந்த திசை எந்த திசை, அப்போ இந்த திசை நடுவில் வர திசை எந்த திசை, எல்லாருமே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எனக்கு ஒரே சிரிப்பு வேறு ஒரு பக்கம். ஆனால் ஒரு விஷயம் கேட்டுக்குங்க, எனக்கே பயம் எடுத்து போச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் ஏதாவது ஒன்று படித்தேன்னா அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுற தன்மை எனக்கு. அப்போது அந்த ஒரு மூளைக்கு ஒரு எஃபெக்ட். அதுவும் ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க ஒரு மூளையை பற்றி, அந்த மூளையில் வச்சா இந்த நோய் கன்ஃபார்மாக வரும் அப்படின்றாரா. அப்போ நம்ம அந்த மூளையை போய் பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு அந்த நோய் தான் ஞாபகம் வரும். ஐயோ, இந்த ரூமில் இந்த மூலையில் வச்சுருக்கோமே சாமியை நம்ம கொண்டு வந்து, தப்பு. சரிங்களா? அப்படியெல்லாம் எண்ணம் தோன்ற அளவுக்கு பயம் 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 கிளி வந்துருக்கு. இப்போ சுவாமின்றவர் ஏதோ அந்த காலத்தில் கிழக்க பார்த்து வைப்பாங்க விளக்கு. எல்லா வீட்லேயும் அப்படி தான் வைப்பாங்க, கிழக்க பார்த்து வைப்பாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் இல்லையோ. இந்த மாதிரி இந்த மூளை இதுக்கு தென்மேற்குனா ராகு, தென்மேற்கின் ஆதிக்கம், ராகுவின் ஆதிக்கம் மிகுந்த வீடாக இருக்கும். அங்கே ராகுவோட ஆதிக்கம் தலைவிரிச்சு ஆடும். இதெல்லாம் அப்போ இல்லையோ. அப்போ இருக்கிறவங்களாம் தெரியாதோ. இப்போ இருக்கிறவங்களாம் அதெல்லாம் பெருசாக படித்து அவங்களோட ஜீனியஸ் ஆகிட்டாங்களோ எப்படி தெரியல. அதுவும் ஸ்பெஷலிஸ்ட். அது வேறு, நான் அடுத்தது அதுக்கு தான் போட போகிறேன் வீடியோ, ஸ்பெஷலிஸ்ட் வீடியோ. அது அப்புறம் பார்க்கலாம். இதில் ஒரு திசைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அந்த திசையை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். உண்மையிலே நமக்கு எந்த திசையில் சாமி வைக்கணும், எந்த திசையில் சாமி இருப்பார், ஒழுங்காக நம்மளுக்கு ஆசி புரிவார் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுது. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தமாஷாவும் இருக்கலாம், இல்லை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம். நல்லது தானே சொல்கிறாங்க, இவங்களாம் நல்லது தானே சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க நல்லது சொல்கிறாங்களா இல்லையான்றது என்னுடைய பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா திசையிலையும் ஒரு குறை சொல்லிட்டு இருக்காங்களே, அது எப்படி? அப்போ எங்கே தான் வைக்கிறது? சாமி பூஜை ரூம் வைக்கிறோம், சரி கிழக்க பார்த்து ஏதோ ஒரு ரூமில் வச்சிடலாம்ப்பா சாமியை. ஆனால் அந்த கிழக்க பார்த்து வச்சப்புறமும் அந்த பூஜை அறைக்கு ஒட்டினா போல் செவுரு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் பாத்ரூம் இருக்கக்கூடாது, இந்த பக்கம் படுக்கை அறை இருக்கக்கூடாது, நேர் எதிராக சமையல் கட்டு இருக்கு. இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம இருக்கிறதோ சென்னை போன்ற சிட்டி இல்லை. நான் மட்டும் சொல்லலை, இது உங்கள் எல்லாருக்குமே இப்போ இடப்பற்றாக்குறை என்பது ஒரு சகஜமான ஒன்று. அந்த காலத்தில் நம்ம தனித்தனி வீடுகளை வச்சுருந்தோம். அப்போது எப்படியோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். அது ஒரு நிம்மதியான வாழ்க்கை, அது வேறு விஷயம். ஏன்னா இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது, தெரியாமல் இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். சாமியை எந்த ரூமில் வேணாலும் வச்சுருந்தோம். அவருக்குன்னு ஒரு இடம் மட்டும் ஒதுக்கி வச்சுருப்போம், விளக்கேற்றிட்டு வருவோம், கிழக்க பார்த்து வைக்கணும். இதுதான் கான்செப்ட். ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு அந்த கான்செப்டில் செட் ஆகாது. கிழக்க பார்த்து வை, ஹாலில் வைக்கக்கூடாது. கிழக்கே பார்த்து வைத்தாலும் அந்த செவத்துக்கு பின்னால் பாத்ரூம் இருக்கக்கூடாது, மேஜர் பெட்ரூம் இருக்கக்கூடாது, சைடில் இந்த பக்கம் என்ன பண்ண இருக்கக்கூடாது உங்களுக்குன்னா வரவேற்பறை இருக்கக்கூடாது, பெட்ரூம் இருக்கக்கூடாது, பின்னால் பாத்ரூம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்படிலாம் கான்செப்ட் சொல்லி 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 நம்மளை எங்கே தான் வைக்கிறதுங்க? அப்போ பூஜை ரூமு சமையல் கட்டில் வைக்கவே கூடாது. ஏன்னா சமையல் கட்டில் சமையல் செய்கிறனால ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஃபுல்லாக சாமி கிட்டே போய் ஏறிடும், சாமி கோபமாயிடுவார். இது விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி காலத்தில், எங்கள் பாட்டி
அதான் ஞாபகம் இருக்குது. அது முன்னால் தெரியாதுல்ல. அவங்களாம் சமையல் கட்டிலே தாங்க ஒரு வாரத்தில் ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். அப்போல்லாம் வந்து செவத்துலேயே கட்டியிருப்பாங்க. சும்மா ஒரு இது மாதிரி கூண்டு மாதிரி இருக்கும். அதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே தான் விளக்கு வச்சுருப்பாங்க. ஒரு 4 படம் மாட்டி வச்சுருப்பாங்க. ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சுன்னு இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போடுவாங்க. சரிங்களா? ஸ்க்ரீன் கூட எதுக்கு போடுறாங்க அப்படின்னா, இந்த நம்ம பெண்கள்லாம் இருக்கிற வீடுனாலும் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. இவ்வளோதான். கடவுள் அவ்வளோதான். கடவுளுக்கு இடம் அவ்வளோதான். நாம் நம்ம வேலையை பார்ப்போம். எந்த நோய் வந்தாலும் சுவாமி இந்த பக்கம் வச்சுக்கிறோம், அதனால இந்த நோய் வந்தது. சுவாமி அந்த பக்கம் வச்சுருக்கோம், அதனால தான் நோய் வந்ததுன்னு அப்போ இருக்கிறவங்களும் ஆராய்ச்சி பண்ணலை. இந்த மாதிரி வீடியோவாக போட்டு இருக்கிறவங்களெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி விடலை. இப்போ இருக்கிறவங்க மாதிரி அவங்கள வந்து குருஜியாக ஏற்றுக்கிட்டு, குருஜி இங்கே வைக்கலாமா, அங்கே வைக்கலாமா, இப்படி கும்பிட்டால் என்ன, அப்படி கும்பிட்டால் என்ன, நிறைய கொஸ்டின் ட்ராக் வேறு. கடவுள் இருக்கிறார். எப்படிங்க உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு தப்பு அப்படின்னு மனசில் தோன்றதை முக்கால்வாசி விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா கேளுங்க, பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்டில் போடலாம். இல்லைம்மா நீங்கள் பேசுறது சரி கிடையாதும்மா, சரிங்களா? தப்பு இருந்தாலும் மன்னிச்சிடுங்க, தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, கடவுள் என்பவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். கரெக்டுங்களா? அப்படி தானே நம்மளுக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. நாம் அப்படி தானே சுவாமியை வணங்குறோம். தூண்லேயும் இருக்கார், துரும்புலேயும் இருக்காருன்னா தென்மேற்குலையும் இருப்பார், வடமேற்கிலும் இருப்பார், தெற்கிலும் இருப்பார், வடக்கிலும் இருப்பார், கிழக்கிலும் இருப்பார், மேற்கிலும் இருப்பார். என்ன ஒன்று, சூரியன் உதித்து வரும் திசை கிழக்கு, கிழக்கை பார்த்து ஏற்றுங்க, நம்ம குடும்பமும் மேலோங்கும் அப்படின்னு நம்ம வச்சு வணங்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மையான ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, சரிங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பேச வரீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்ல வர ரீசன், கடவுளை வணங்குங்க, வீட்டில் அழகான பூஜை ரூம் வைங்க, அழகாக சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுங்க. தேவையில்லாமல் தென்மேற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்குன்னு நீங்களே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கிழக்க பார்த்து வையுங்க, சுவாமியை வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் சாமி கும்பிடலாம், சரிங்களா? இதுதான் என்னுடைய ஒரு ஆசை, உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு. அதை சொல்லிட்டேன். இப்போ உலகம் பாருங்கள், உருண்டையாக இருக்கா? தென்மேற்கில் சுவாமி வச்சா இந்த நோய் வரும்னு சொல்கிறாரு. அப்போது உலகத்துக்கு தென்மேற்கு இருக்கும் இல்லையா? அந்த தென்மேற்கில் வாழ்கின்ற மக்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த தென்மேற்கு திசையில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் சாமி கும்பிடுவாங்க இல்லையா? அல்லாஹ், ஜீசஸ், இந்துக்கள் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா? எல்லாரும் கடவுளர்கள் தானே. அப்போ தென்மேற்கு திசையில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கு அந்த நோய் கட்டாயமாக இருக்கணும். தென்மேற்கு திசையிலேயே, தென்மேற்கு திசை என்பதே அந்த திசை தான். அங்கே வீடே இருக்கக்கூடாது. ஒரு லேண்ட் இருந்தால் தென்மேற்கு திசையில் அந்த வீடு இருந்ததுன்னா அந்த வீட்டையே இடித்து தரமட்டமாக்கிடணுமா. எப்படி? இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க, ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க, 4000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க, 5000 ஸ்கொயர் ஃபீட் பெரிய லேண்ட் ஒன்று வாங்குறீங்க. அந்த லேண்டில் ஏற்கனவே தென்மேற்கு மூலையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டை நீங்கள் டெமாலிஷ் பண்ணித்தான் ஆகணும். அதை மாடுலேட் பண்ணக்கூடாது, மாட்ரேஷன் பண்ணி வாழக்கூடாது. தென்மேற்கு திசையில் அந்த இடத்தில் அமைந்திருந்தால் சுத்தமாக இடித்து விடவும். அப்போ இந்த உலகத்தில் தென்மேற்கு திசை இருக்குல்ல, அந்த தென்மேற்கு திசையில் வாழ்கிறாங்கல்ல மக்கள், அப்போ அவங்க அத்தனை பேருக்கு அந்த நோய் தானே இருக்கணும். இல்லை நான் கேட்குறேன்னு தெரியாது, அதான் கேட்குறேன், சரிங்களா? அதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களை போட்டுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் படித்து தென்மேற்கு, வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்குன்னோ எல்லா திசையும் ஒன்றே. எங்கெங்கு காணினும் சக்தியேடா. அம்பாள் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்கா. அவளை நாம் எல்லாரும் எங்கேருந்து வேணாலும் வழிபடலாம். நமக்கு என்னென்ன சாஸ்திரபூர்வமாக கிழக்க பார்த்து ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க, சரிங்களா? நான் இது வரைக்கும் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியுடன் நாளை சந்திப்போம்.